உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் டெல்ஃப் ஆதோவுக்கு கொம்பரகாசியம் தேக்ரீத்தை ஒரு சாம்பிள் பார்க்க போகிறோம். டெல்ஃப் ஆதோ எக்ஸாம் எழுதுகிறவங்க இதை 1க்கு 2 தடவை இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 5லேருந்து ஒரு 7 மார்க் வரைக்கும் இதே மாதிரி தான் சாம்பிள் கேட்பாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Compréhension des écrits. Exercice 1. Retrouvez le sens de ces panneaux d'interdiction. Indique dans le tableau la lettre correspondante. Attention, il y a 6 panneaux et 5 réponses. இப்போ நாம் இந்த கேள்வியிலேருந்து என்ன அர்த்தம்னா, இப்போ இதில் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை என்னென்னன்றது கீழே ஒரு கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் மேலே வருன்றத 6 படம் கொடுத்துருக்காங்க. 5 கேள்வி கேட்குறாங்க. இந்த 5 கேள்விக்கு இதில் மேலே இருக்கிற 6 பணுவிலிருந்து எது கரெக்டான விடைன்றதை நாம் சொல்லணும். இப்போ நாம் இந்த 5 கேள்வியையும் அதற்கான தமிழுடைய அர்த்தத்தையும் பார்த்துட்ட பிறகு இந்த 5 கேள்விக்கான 6 பணுவிலிருந்து எதெல்லாம் ஆன்சருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Première. Interdit aux véhicules polluants. முதலாவது மாசுபடுத்தும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. Deuxième. Ne pas fumer. இரண்டாவது இங்கு புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. Troisième. Passage interdit aux vélos. மூன்றாவது இங்கு மிதிவண்டி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. Quatrième. Eau non potable. நாலாவது தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. Cinquième. Merci d'éteindre votre téléphone portable. ஐந்தாவது உங்கள் ஃபோனை அணைத்ததற்கு அல்லது ஆஃப் பண்ணதற்கு நன்றி. இப்போ நாம் இந்த 5 கேள்வியையும் அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த 5 கேள்விக்கு மேலே இருக்கிற 6 பணுவிலேருந்து பதில் நம்ம சொல்லணும். வாங்க இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். Première. Interdit aux véhicules polluants. Réponse D. இதில் புகை வர்ற வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது இதில் மேலே பார்த்திங்கன்னா 4வதுல ஒரு கார்லேருந்து புகை வர்ற மாதிரி அந்தர்தி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய விடை. Deuxième. Ne pas fumer. Réponse C. இதில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது இமேஜை பார்த்திங்கன்னா 3வது இமேஜ் சிகரெட்டில் புகை வர மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. Troisième. Passage interdit aux vélos. Réponse B. சைக்கிள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது மேலே இமேஜில் 2வது சைக்கிள் சிம்பிள் போட்டு ஒரு தடை செய்யப்பட்ட சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. Quatrième. Eau non potable. Réponse A. இதில் குடிக்க முடியாத தண்ணீர்ன்றது மேலே இமேஜில் ஃபஸ்ட்டு இமேஜ் தண்ணீர் பம்பை போட்டு தடை செய்யப்பட்ட சிம்பிள் போட்டிருக்காங்க. இதுதான் விடை. Cinquième. Merci d'éteindre votre téléphone portable. Réponse F.
செல்ஃபோனை அணைத்ததற்கு நன்றி அப்படின்ற பணு வந்து இதில் கடைசி பணு, அதாவது 6வது பணு கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் சிம்பல் போட்டு தடை சிம்பல் போட்டிருக்காங்க. அதுதான் விடை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 கேள்விக்கான விடை வந்து சொல்லியாச்சு. இதில் வந்து ஏ, பி, சி, டி, எஃப் மட்டும் ஆன்சரு. ஆனால் வந்து வந்து ஒரு மனுஷன் நடந்து போகிறது மட்டும் இதில் வந்து கேள்வியாக கொடுக்கல. நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பதிலை சொல்கிற மாரி இருக்கும். இந்த comprehension d'écrite டெல்ஃப் ஆதோவுக்கு முதலாவது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.